ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. நம்ம இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓர் இடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓர் இடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓர் இடம் நீ பெற வேண்டும். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, வருஷத்தின் கடைசியில நின்று நாங்கள் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறோம். காரில் நிறைந்த இந்த பூமியில, சமாதானமற்ற இந்த பூமியில, சத்துரு வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற இந்த பூமியில எங்களுக்கு நீர் வெளிச்சமாய் இருக்கிறீரே, எங்களுக்கு பாதை காட்டுகிற நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நீர் கைவிடவே இல்லை, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய மகிமையான கரத்திலே காலவேளை ஆராதனை வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். காலவேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் செய்திக்கு போவதற்கு முன்பதாக ஒரு பழைய பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். தெரிந்த பாடல் தான், ஆனால் நீங்கள் யாரும் பாட வேண்டாம். பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை. பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை, நின் கிருபை பிரவாகத்தால் ஏற்றிடும் இயேசுநாதா. பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை, நின் கிருபை பிரவாகத்தால் ஏற்றிடும் இயேசுநாதா. நின் கிருபை பிரவாகத்தால் ஏற்றிடும் இயேசுநாதா. குமாரனை துஷ்டனாய் அலைந்தேன் ஐயா. கெட்ட குமாரனை துஷ்டனாய் அலைந்தேன் ஐயா. நின் அன்பை உணராமலே துரோகம் நான் செய்வேனையா. நின் அன்பை உணராமலே துரோகம் நான் செய்வேனையா. தந்தையை விட்ட பின்பு தவிடுதான் ஆகாரமோ. தந்தையை விட்ட பின்பு தவிடுதான் ஆகாரமோ. மனம் கசந்து நொந்தே கண்ணீரை துடைத்திடுமே. மனம் கசந்து நொந்தே கண்ணீரை துடைத்திடுமே. கள்ளனாயினும் நான் நீர் பெற்ற பிள்ளை அல்லோ. கள்ளனாயினும் நான் நீர் பெற்ற பிள்ளை
அல்லோ கள்ளனோ கருள் செய்த நீ கல்லாதே சிலுவை நாதா கள்ளனோ கருள் செய்த நீ கல்லாதே சிலுவை நாதா தாய் தந்தை பாரமெல்லாம் என்னை கைவிடுவார்கள் தாய் தந்தை தாரமெல்லாம் என்னை கைவிடுவார்கள் சாகும் நாள் என்னை தாங்குவார் நீரல்லால் யாரும் இல்லை சாகும் நாள் என்னை தாங்குவார் நீரல்லால் யாரும் இல்லை. இந்த கடைசி சான்சாவை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பணம், வாலிபம், பதவி இதெல்லாம் இருக்கும் வரையிலும் எல்லாரும் நம்ம நேசிப்பார்கள். சரீரம் எல்லாம் உருக்குலைந்து கண்களின் பார்வை இழந்து நாம் நடக்க முடியாத நாட்களிலே நம்ம நேசிக்கிறவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதுதான் பக்தன் பாடுகிறான், தாய் தந்தை தாரமெல்லாம் என்னை கைவிடுவார்கள், சாகும் நாள் என்னை தாங்குவார், நீரல்லாமல் வேறே இல்லை. ஆமென். நீங்கள் தனிமையாய் நடந்து போகும்போது, தனிமையை உணரும் போது ஆண்டவர் காலவேளையிலே சொன்ன வார்த்தை தீர்க்க தரிசனமாய், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. ஓ ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உன்னை விட்டு விலகாதவர். ஆண்டுடைய பிரசன்னத்தை நீங்கள் அநேகர் உணர்ந்திருக்கிறீர்கள். ஆண்டுடைய வல்லமை இந்த காலவேளையிலே உனக்கு வெளிப்படுத்தும்படியாய் தான் இயேசு நின்று கொண்டிருக்கிறார். உன்னை வெறுமையாய் அல்ல, உன் பாத்திரம் இந்த இடத்திலே நிரம்பி 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 வழியும். ஆமென். மகிமையான பிரசன்னம் சபையை மூடிக்கொண்டிருக்கிறது. ஜெபத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் போகலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 21, 22. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 21, 22. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, சபையை தேவனாய கர்த்தர் 2000 வருஷமாக பூமியிலே திறந்து வைப்பதின் நோக்கம் என்னவென்றால், அந்த நோக்கத்தை எபேசியருக்கு அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது அந்த திட்டத்தையும் அந்த நோக்கத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிற மேலான திட்டத்தையும் இந்த வசனத்துக்குள்ளே அவர் எழுதுகிறார். சபையில் இருக்கிற ஊழியக்காரனுக்கு, சபைக்கு, விசுவாசிகளுக்கு அவர் இந்த பகுதியை எழுதுகிறதை நீங்கள் பார்க்கலாம். அவர் என்ன எழுதுகிறார்? மறுபடியும் ஒருவர் வாசிக்கலாம். அவர் மேல் மாளிகை முழுவதும், அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. ஆமென். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று கிறிஸ்துவின் சபையாயிருக்கிற சரீரத்திலே நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு காலத்திலே இருளோடு கூட நீங்கள் ஐக்கியமா இருந்தீர்கள். அருமையான பிசாசோடு கூட நீங்கள் ஐக்கியமா இருந்தீர்கள். அருமையான மாம்சத்தோடு கூட நீங்கள் ஐக்கியமாக இருந்தீர்கள். உலகத்தோடு கூட நீங்கள் ஐக்கியமா இருந்தீர்கள். தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே உங்களை மீட்டு அருமையான சபை என்னும் சரீரத்திற்குள்ளே ஆண்டவர் உங்களை இணைத்திருக்கிறார்.
எங்கேயோ ஒரு குறி சொல்லுகிற இடத்திலே உட்கார்ந்திருந்தீர்கள், எங்கேயோ ஒரு மந்திரவாதியின் இடத்திலே உட்கார்ந்திருந்தீர்கள், எங்கேயோ ஒரு இடத்திலே அருமையான உங்கள் நேரங்களையும் காலங்களையும் செலவு பண்ணி கொண்டிருந்தீர்கள், சாமியாருக்கு பின்னே உட்கார்ந்திருந்தீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இருள் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது, இருள் உங்களை ஆளுகை செய்திருந்தது, பாவம் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது, பாவம் உங்களை ஆளுகை செய்கிறதா இருந்தது, மாம்சம் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது, மாம்சம் உங்களை ஆளுகிறதா இருந்தது, உலகம் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது, உலகம் உங்களை ஆளுகிறதா இருந்தது. கண் தெரியாத ஒரு மனிதன் எப்படி நடந்து போகிறானோ அப்படிதான் நீங்கள் இந்த பூமியிலே ஜீவித்துக் கொண்டிருந்தீர்கள். சர்வ வல்லமை உள்ள தேவன் தன்னுடைய அன்பினால் ஏதோ ஒரு ஊழியக்காரன் மூலமாய், ஏதோ ஒரு பத்திரிகை மூலமாய், ஏதோ ஒரு எழுப்புதல் கூட்டத்தின் மூலமாய், எப்படியோ தேவனாய கர்த்தர் உங்களை சந்தித்து சபை என்னும் சரீரத்தோடு கூட இணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே என்ன வேலையை பரிசுத்த ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிறார், என்ன வேலையை ஊழியக்காரனிடத்திலே செய்யும்படி ஒப்பு கொடுத்திருக்கிறார், என்ன வேலையை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்றால், நீங்கள் மாளிகையாக மாற கட்டப்பட வேண்டும். இந்த வசனத்திலே 3 காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். நீங்கள் மாளிகையாக, வாசஸ்தலமாக, தேவனுடைய ஆலயமாக நீங்கள் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. மாளிகையாகவும் வாசஸ்தலமாகவும், தேவனுடைய வாசஸ்தலமாகவும் பரிசுத்த ஆலயமாகவும் நீங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். சில சமயங்களிலே இடிந்து விழுந்தாலும், சில சமயத்திலே நீங்கள் இந்த திட்டத்திலே இருந்து விலகினாலும், சில சமயங்களிலே இந்த திட்டத்துக்கு எதிர்த்து நின்றாலும் தேவன் உங்களை விடுவதில்லை. ஆண்டவர் உங்களை மாளிகையாக மாற்ற விரும்புகிறார். ஆமென். மாளிகை என்றால், நீங்க பேலஸ் போயிருக்கிறீங்களா? அங்கே எல்லாரும் கீழே பார்க்க மாட்டார்கள், மேலே பார்த்து கொண்டே இருப்பார்கள். அழகான சித்திரங்கள், அழகான தூண்கள், அழகான பகுதிகள் எல்லாம் அங்கே இருக்கும். இந்த இடத்தை விட்டு வெளியே வரும்போதுதான் எல்லாரும் தலையும் கீழே போடுவார்கள். மற்றவர்களை அது கவர்ந்து இழுக்கத்தக்கதான சித்திரை வேலைப்பாடுகளும், மற்றவர்களை கவர்ந்து இழுக்கத்தக்கதான அருமையான வேலைப்பாடுகள் அங்கே எல்லா பகுதிகளிலும் பார்க்கலாம். அது கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. தாஜ்மஹால் அருமையான உலகத்தினுடைய அருமையான உலக ஜனங்களை எல்லாம் இழுக்கத்தக்கதான ஒரு மாளிகையாக டெல்லி மாநகரிலே நின்று கொண்டிருக்கிறது. அதனுடைய நிறைய விசேஷங்கள் அதற்கு உண்டு. அருமையான அதிலே ஒன்று என்னவென்றால், முழு குர்ஆனையும் அவன் அந்த கட்டடத்திலே பதித்து வைத்திருக்கிறான். இன்னொன்று, ஒரு காதலிக்காக அவள் மேலே வைத்திருக்கிற அன்பினாலே கட்டப்பட்ட பெரிய மாளிகை அது. அது மாத்திரமல்ல, தன்னுடைய முழு பலத்தையும் அதிலே அவன் செலவு பண்ணியிருக்கிறான். உலகமெங்கிலும் பேசப்படுகிற ஒரு மாளிகை. ஆண்டவர் உங்களை இப்படிப்பட்ட ஒரு மாளிகையாக தான் கட்டும்படி விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, அவன் மரித்தும் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மரணத்துக்கு பின்பு பேசப்படுகிற ஒரு மனிதன் இந்த பூமியிலே இருப்பானே ஆனால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபேலாக தான் இருக்க முடியும். ஏனென்றால் அவன் மனசாட்சியின் காலத்திலே வாழ்ந்தவன். கிமு அந்த நாட்களிலே வாழ்ந்த ஒரு மனுஷன் இன்றைக்கு வரையிலும் பேசப்படுகிறான். அவன் ஒரு மாளிகை. அல்லேலூயா, அல்லேலூயா.
வேதத்திலே தேவனுடைய பிள்ளைகளை வேதம் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. மோசேயை பதிவு பண்ண போது வேதம் என்ன பதிவு பண்ணி இருக்கிறது என்றால், அவனை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்பினதும் இல்லை, எழும்ப போகிறதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ஒரு மாளிகை. எலியாவையும் எலிசாவையும் குறித்து வேதம் என்ன பதிவு பண்ணி இருக்கிறது என்றால், அவர்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு அருமையான ரதமும் குதிரை வீரருமாய் இருக்கிறவர்கள், தேசத்துக்கு அரணாயிருந்தவர்கள் என்று பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. யோவான் சானகனை குறித்து என்ன பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது என்றால், அருமையான ஸ்ரீகளின் வயிற்றிலே பிறந்தவன் இவனை பார்க்கிலும் பெரியவன் இல்லை என்று பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலவேளையிலே தேவன் உன்னை மாளிகையாய் கட்ட விரும்புகிறார். தேவன் உன்னை ஒரு வாசஸ்தலமாய் கட்ட விரும்புகிறார். தேவன் உன்னை ஒரு பரிசுத்த ஸ்தலமாக, பரிசுத்த ஆலயமாக கட்டி எழுப்பும்படியாய் விரும்புகிறார். அதற்கு தான் இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். இது எங்கே இடிக்கப்பட்டது என்றால், ஏதேனிலே இடிக்கப்பட்டது. எங்கே நசுக்கப்பட்டது என்றால், ஒரு மரத்தின் கீழ் நசுக்கப்பட்டது. எங்கே உடைக்கப்பட்டது என்றால், ஒரு பழத்தின் கீழே ஒரு பழத்தை புசித்ததனாலே உடைக்கப்பட்டது. அருமையான உடைக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, அருமையான தகர்க்கப்பட்ட இந்த மகா பெரிய ஆலயம் கல்வாரி சிலுவையின் மூலமாய் அருமையான எழுப்பப்பட்டு கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. சந்தா ராகா பவுனி, கல்வாரி சிலுவையின் மூலமாய் தேவன் உன்னை மாளிகையாக, வாசஸ்தலமாக, பரிசுத்த ஆலயமாக கட்டி எழுப்புகிறார். ஆண்டவர் உன்னை எழுப்பும்படியாய் தன்னுடைய ஒரு பேரான குமாரனை கல்வாரி சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆமென். நீ ஒரு மாளிகை, நீ ஒரு வாசஸ்தலம், நீ ஒரு பரிசுத்த ஆலயம். Glory to God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16 17 வாசிக்கலாம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அறியாதிருக்கிறீர்களா? நீங்கள் யார்? மாளிகை. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் யார்? தேவனுடைய வாசஸ்தலம். நீங்கள் யார்? அருமையான கர்த்தருடைய, நீங்க யார்? தேவனுடைய ஆலயம். தேவனுடைய வாசஸ்தலம், மாளிகை, பரிசுத்த ஆலயம். இந்த 3 மனசுல வச்சிடுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் இன்னும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது. அடுத்த 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நீங்க 3 பகுதி இருக்கிறது. நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட அந்த வசனத்தில் எடுத்துக்கொண்ட பகுதி என்னவென்றால், நீங்கள் பரிசுத்த ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் பரிசுத்த ஆலயமாய் இருக்கிறீர்கள். எழுதப்பட்டு கொரிந்தியருக்கு எழுதும்போது பவுல் எழுதுகிறார், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். நீங்கள் யாரா இருக்கிறீர்கள் என்றால் ஆலயமாக இருக்கிறீர்கள். ஆமென். கொஞ்சம் அப்படி ஃபீல் பண்ணுங்களேன். அப்படி கொஞ்சம் நீங்க, ஏன்னா அங்க அவர் எழுதுகிறார்கள், நீங்க நினைக்காம இருக்கிறீங்களான்னு எழுதுறார். நீங்க யாருன்னு நினைக்காம இருக்கிறீங்களான்னு எழுதுறார். ஆண்டவர் உங்களை ஜீவனுள்ள ஆலயமாக வைத்திருக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஆமென். இந்த ஆலயத்திற்குள்ள என்னெல்லாம் இருக்குது தெரியுமா? ஒரு ஆலயம் என்றால் அங்கே நீங்கள் உள்ளே போய் பார்த்தால் அங்கே நாம் பார்க்கிற சில காரியங்கள் அங்கே இருக்கும். முதல் இந்த ஆலயத்துக்குள்ளே யார் இருக்கிறார்கள் என்றால் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே தேவன் இருக்கிறாரா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம பாஸ்டர் மாம்சம் தான் இருக்குது பாஸ்டர், வேற ஆவியும் அடிக்கடி வருது பாஸ்டர்.
நீங்க சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆலயம், ஆமென். எனக்குள்ளே தேவன் இருக்கிறார். வாயை திறந்து சொல்றீங்களா? நான் தேவனுடைய ஆலயம், ஹல்லேலூயா. எனக்குள்ளே தேவன் இருக்கிறார். இப்ப நீங்க சொல்லிட்டே இருந்தாலே மாறிடுவீங்க, பேசிட்டே இருந்தாலே மாறிடுவீங்க. நான் யார் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? என் குடும்பம் யார் தெரியுமா? கேட்டுப்பார், ஊர்ல நிறைய கொலை செய்து வந்திருக்கிறேன். அப்ப உனக்குள்ளே பிசாசு தான் இருக்கு. நான் யார் தெரியுமா என்றாலே, நான் கட்டின பாபிலோன் என்று சொன்னாலே கீழே விழுந்துட்டான். நீங்க சொல்லணும், எனக்குள்ளே இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது, எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. எனக்குள்ளே தேவனுடைய கிருபை இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் ஒரு தேவனுடைய ஆலயம். சந்தரபா கபாரபா. இந்த சத்தியம் மிகவும் மேன்மையானது, இது மிகவும் மகிமையானது. இந்த வெளிச்சம் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறது. இல்லைன்னா இந்த பட்டணத்திலே பெரிய பெரிய ஆலயங்கள் கட்டியிருக்கு, தங்கத்திலே கட்டியிருக்கிறான், கோல்டு கவர் பண்ணியிருக்கிறான், கோடிக்கணக்கான பணங்கள் செலவு பண்ணியிருக்கிறான். ராணுவ படைகள் நிறைய ஆலயங்களை காத்துக் கொண்டிருக்கிறார். இந்துக்கள் ஆலயம் இருக்கிறது, கரிசம் ஆலயம் கட்டியிருக்கிறாங்க. எருசலேமிலே அருமையான முதல் ஆலயம் இருக்கிறது. எருசலேமிலே இருக்கிற ஆலயங்கள் இருக்கிறது. பெரிய பெரிய மசூதிகள் எல்லாம் இருக்கிறது. நீங்க அங்க போனீங்கன்னா அது எத்தனை கிலோமீட்டருக்கு இருக்குது. அதை லட்சக்கணக்கான ஜனங்கள் போகிறார்கள். டிக்கெட் ரிசர்வ் பண்ண முடியாது, அவ்வளவு பேர் போறாங்க. ஆனா ஆண்டவர் உனக்கும் எனக்கும், சாதாரண படிப்பில்லாத ஒரு அம்மாவுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். ஆமென். ஹல்லேலூயா. நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன். என் வார்த்தையை உனக்குள்ளே நான் வைத்திருக்கிறேன். என்னுடைய ஆவியானவரை உனக்குள்ளே வைத்திருக்கிறேன். என் கிருபையை உனக்குள்ளே வைத்திருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. நீ சாதாரணமான மனிதன் அல்ல, தேவனுடைய ஆலயமாய். அங்கே அவர் எழுதும்போது கடைசியாய் ஒரு வார்த்தை எழுதுகிறார், கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்த வார்த்தை வாசிக்கலாம். கட்டப்பட்டு வருகிறீர்கள். கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்றால் அதற்கு முடிவில்லாத ஒரு இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். அருமையான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, அது பாதியில் இருக்கிறது. வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, அது முழுமை பெறவில்லை. சிலர் நல்ல ஆவியிலே வளர்ந்தவர்கள் இங்கே இருக்கிறீர்கள், நல்ல வளர்ந்த விசுவாசிகள் இருக்கிறது. புதிதாய் ஆண்டோடைய அன்பிலே வந்த விசுவாசிகளும் இங்கே இருக்கிறார்கள். அருமையானவர்களே, அந்த முதல் இடத்திலே நிற்கிறவர்களும் இங்கே இருக்கிறீர்கள். ஜெபம் என்று சொன்னா கொட்டாயி வர்ற விசுவாசியும் இங்கே இருக்கிறீர்கள். ஜெபம் என்று சொன்னால் எங்கெங்கெல்லாமோ போயிட்டு திருப்பி திருப்பி வந்துட்டே இருப்பீங்க. உங்க சிந்தையிலே உங்களுக்கு சிந்தையை ஆள முடியாதவர்கள், அருமையான சரீரத்தை ஆள முடியாதவர்கள், எண்ணங்களை ஆளுகை செய்ய முடியாதவர்கள் இங்கே இருக்கிறீர்கள். உங்களையும் நான் சொல்லுகிறேன், எனக்கும் சேர்த்து பிரசங்கம் பண்ணுகிறேன். ஆமென். ஆனால் தேவ ஆவியானவர் உங்களை கட்டப்படுகிற ஒரு வேலையை செய்யறார். அதுதான் நீங்க சபைக்கு வாங்க, சபைக்கு ஏன் வரல, ஏன் 2 வாரம் ஆச்சு வரல, ஏன் சபையை நீங்க ஆப்சென்ட் பண்றீங்க? ஆண்டவருடைய வேலை இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வேலையை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். அருமையான, நீங்கள் பவுல் எழுதும் போது சொல்லுகிறான், நீங்கள் வைக்கோலின் மேல் கட்டுகிறீர்கள். அந்த வசனத்தை வாசிங்க. நீங்க எப்ப கூலி பெறுவீங்கன்னா, நீங்க கட்டினது நிலைச்சிருந்தா கூலி பெறுவீங்க. வாசிங்க. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டு வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதன் மேல் என்ன விதமாக கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். அவன் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல், ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி, பொன் வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், விலையேறப்பெற்ற கல், மரம், மரம், புல், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் கட்டினால் அவனவனுடைய வேலை
வேலைப்பாடு வெளியாகும், அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாடும், நாளானது அதை அது விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும், அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும், அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான், ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான். ஒரு ஊழியக்காரனுடைய தரிசனம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஜனங்கள் நிறைய வர வேண்டும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. பாண்டிச்சேரி முழுவதும் சபைக்கு வர வேண்டும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் தேவன் வருகிற ஜனங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மாளிகையாக கட்டப்பட வேண்டும். வருகிற ஜனங்கள் தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட வேண்டும். வருகிற ஜனங்கள் பரிசுத்தமான ஜீவியத்திலே கட்டப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாரம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். சபை அருமையான வைக்கோலிலே கட்டினவர்களும் அங்கே பவுல் எழுதுகிறார். வைக்கோலிலே கட்டுகிறார்கள், மரத்தின் மேல் கட்டுகிறார்கள், வேற என்ன, புல்லின் மேலா? புல், வைக்கோல், பொன், வெள்ளி. ஆமா, இது எல்லாம் அக்கினியிலே சோதிக்கப்படும் போது வெந்து போகும். ஏன்னா நீங்க பாடு இருக்குது, நெருக்கம் இருக்குது, சோதனை இருக்குது, எல்லாம் இருக்குது. விசுவாச பிரயாணத்திலே எல்லாம் இருக்கும். ஆனால் நீங்க நிக்கிறீங்க பாருங்க, அப்பதான் மாளிகையாய் கட்டப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நிற்கிறீர்கள் பாருங்க, அப்பந்தான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் பலனும், உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய அருமையான அதனுடைய இடையும் அதனுடைய தன்மையும் வெளிப்படும். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இயேசுவை விட மாட்டேன். ஆமென். என்ன வந்தாலும் நம்புவே என் மீட்பர் இயேசுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. எவ்வளவு அன்பு கூர்ந்தான், என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. இந்த அஸ்திவாரத்தின் மேலே கட்டப்பட வேண்டிய நிறைய பொருட்கள் இருக்கிறது. ஒரு கட்டடம் என்றால் அதிலே சாந்து இருக்கும், அதிலே செங்கல் இருக்கும், அதிலே அருமையான அந்த ஆசாரியன் அந்த வேலை செய்கிறதான கொத்தனாருடைய உழைப்பு இருக்கும். அருமையானவர்களே, அதிலே நிறைய பேருடைய உழைப்பு இருக்கும். ஒரு மனுஷனை ஆவிக்குரிய மனிதனாக கிறிஸ்துவை போல அருமையான ஒரு மனுஷனை மாற்ற வேண்டும் என்றுதான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் விரும்புகிறார். பவுல் சொல்லுகிறான், நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறான். அந்த வார்த்தை நீங்கள் வாசிக்கலாம். நான் ஒரு மனுஷனை உருவாக்க வேண்டும் என்றால் அந்த மனுஷனுக்காக நான் என்ன செய்யறேன்னா, சிறு பிள்ளைகளே, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன், மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். இயேசுவை போல ஒரு மனுஷனை உருவாக்குகிறது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் இயேசுவை போல ஒரு மனுஷனை மாறுகிறது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. ஏனென்றால் நிறைய ஆவிக்குரிய ஜனங்களை மாம்சம் ஆளுகை செய்கிறது. இன்னும் அவர்கள் பூரணமான விடுதலை பெறவில்லை. சில பொல்லாத ஆவிகள் அவர்களோடு கூட போராடுகிறது, அதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். சில விசுவாசிகள் தேவனுடைய திட்டத்திலேயே இருக்கவே மாட்டார்கள்.
தேவனுடைய சித்தத்தை செய்யவே மாட்டார்கள். இப்படி நிறைய காரியம், ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது. இன்றைக்கு நான் ஒரே ஒரு காரியம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டும்படியாய் ஒரே ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேச போகிறேன். ஏனென்றால் வருஷத்தின் கடைசியா இருக்கிறதுனால எபேசியர்கள் நிறுவம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், கொலோசியர்கள் நிறுவம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயிருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் உங்களுக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்கிறது போல ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். நான் சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யாருடைய பழைய வாழ்க்கையும் நீங்கள் ஒருபோதும் பேசக்கூடாது. அவர்கள் விழுந்திருக்கலாம், அவர்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாவம் செய்திருக்கலாம், ஒருவேளை தேவனை விட்டு விலகி போயிருக்கலாம். ஆனால் அவர்கள் கல்வாரி இயேசு அண்டை சபையிலே வந்து, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லபோது, ஆண்டுடைய ரத்தம் இருக்கிறது, அவருடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் அவங்க அப்பா தெரியுமா, அவங்க அம்மா தெரியுமா, அந்த ஆளு உங்களுக்கு பத்தி தெரியாதா, ஐயோ அவன் 1ஆம் நம்பர்ங்கிறான். நான் வேற வார்த்தை சொல்ல விரும்பல. இப்படி நீங்கள் சொல்லுவீர்களானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குற்றப்படுத்துகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஒரு மனிதன் குற்றப்படுத்தினால், நான் அப்புறம் சொல்ல விரும்பவில்லை. யாருடைய வாழ்க்கையும் பற்றி நீங்கள் விமர்சிக்கவோ, யாருடைய வாழ்க்கை பற்றி பேசவோ தேவனுடைய சமூகத்திற்கு வந்த பின்பு எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை. பிசாசுடைய ஒரு வேலை உங்களுக்கு சொல்லுகிறேன், அவன் மனிதனை குற்றப்படுத்துகிறவன். நீங்கள் ஒருவரை குற்றப்படுத்துகிறீர்கள் என்றால் பிசாசுக்கு நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள். ஏனென்றால் யோசுவா கர்த்தருடைய சமூகத்திலே வந்தபோது அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், அவன் அழுக்கு வஸ்திரம் உடுத்தவனாய் வந்திருக்கிறான் என்று சொல்லுகிறான். வாசிக்கலாம். யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். அழுக்கு வஸ்திரம் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினேன் என்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். பிசாசு எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகளை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை குற்றப்படுத்திக் கொண்டே இருப்பான். அந்த வேலையை ஒருபோதும் விசுவாசிகள் செய்யக்கூடாது. எப்பொழுதும் அருமையான, தெரியுமா பாஸ்டர், எல்லாம் தெரியும் போ. நான் இந்த குற்றப்படுத்துபவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவங்க மெச்சூரிட்டி இல்லாதவர்கள். அவர்களோடு கூட நீங்கள் ஒருபோதும் இணைந்து விடக்கூடாது. நீங்க ரிச் பீப்புள் யாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பெரிய ஆட்கள் யாரை பற்றியுமே பேச மாட்டாங்க. நீங்க பார்த்துருக்கிறீங்களா? நீங்க யாரை பற்றியும் பேச மாட்டாங்க. முதல்ல நீங்க அவங்கள போய் சந்திச்ச உடனே அவங்க கேட்குற போன்ல, அவங்கள்ட்ட நான் போன்ல பேசினா அவங்க சொல்ற, என்ன விஷயம் சொல்லுங்க பாஸ்டர் சொல்லுவாங்க. இந்த விஷயம், சரி, அப்படி போனை வச்சிடும். நம்ம தான் போனை வச்சுட்டு போட்டு வாட்டுன்னு வாட்டிட்டு இருக்கோம். அதுவும் உங்களை பிசாசு, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இப்படி ஒருவரையோ, ஒரு ஊழியக்காரனையோ, ஒரு சபையோ, அருமையான உங்கள் மனைவியோ, உங்க மனைவி பற்றி நிறைய பேர் குறை சொல்லுவாங்க. கிட்ட வரும்போது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. புருஷனை பத்தி நிறைய குறை சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க இனிமேல் செய்யக்கூடாது. உங்க பிள்ளைகளை பற்றி நிறைய குறை சொல்லுவாங்க. அதெல்லாம் யாரை பற்றி நீங்க சொல்லக்கூடாது. கர்த்தர் பார்த்து கொள்வார்னு போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள், ஏனென்றால் உங்களை மன்னிக்கிற ஒரு இருதயம் உங்களுக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட வேண்டும். பழைய இருதயம், பழைய சுவாபம், பழைய மனிதன், அருமையான பாம்பின் சுவாபமுடைய மனிதன், புதிய மனிதன், புதிய இருதயம், புதிய சிந்தை, இயேசு கிறிஸ்துவின் இருதயம், இயேசு கிறிஸ்துவின் சிந்தை. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறான், கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை நான் தரித்திருக்கிறேன்.
ஆமென். நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணணும். ஒரே நாள்ல முடியாது. கோள் சொல்றது, நீங்க ஒருத்தர் மேல ஒரு கஷ்டம் இருந்ததுன்னா அவங்க சரியில்லைன்னு தெரிஞ்சா நீ என்ன செய்யலாம்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அதுதான். செல்லுல படம் எடுக்கிறது, செல்லுல பேச்ச வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றது, இதெல்லாம் பிசாசுடைய கிரியை. செல்லுல வாய்ஸ நம்ம ஏதோ லூஸ் மாதிரி பேசுவோம். என்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா என்ன ஃபுல்லா நீங்க வெறுத்துருவீங்க. நான் லூஸ் மாதிரி ஏதாவது பேசுவேன், நீங்க டேப் எடுத்துட்டு பாஸ்டர் இப்படி பேசிருக்காரு பாரு, ஒரு பாஸ்டான்னு கேட்பீங்க. ஆனா எனக்கு நான் பேசினதே மறந்துடுவேன். நான் பொதுவா எல்லாமே மறந்துடுவேன். நீங்க எடுத்து அதை வச்சு ஒரு பெரிய கதையா பேசிட்டு இருப்பீங்க. பிசாசுனுடைய வேலை, அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஆயுதங்களாக மாறிவிடுகிறார்கள். தேவனுடைய ஊழியக்காரன் ஆயுதமாக மாறிவிடுகிறான். தேவனுடைய சபை அருமையான ஆயுதங்களாக மாறிவிடுகிறார்கள். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை இந்த இடத்தை விட்டு போகும்போது ஒரு அற்புதம் உங்களுக்கு செய்ய போறாரு. என்ன அற்புதம்னு சொன்னீங்கன்னா, யார் செய்ய முடியாத அற்புதம், உலகத்துல யாரும் செய்ய முடியாத ஒரு அற்புதத்தை கர்த்தர் உனக்கு செய்ய போறாரு. இன்னைக்கு நீ கால் ஒடிஞ்சுனா ஜிக்மர்ல போய் கட்டு போட்டா கால் நடக்க ஆரம்பிச்சிடும். இருதயத்துல பிரச்சனைனா நீங்க நீட்டா மெட்ராஸ்ல இருக்கிற ஆஸ்பத்திரியில ஓரளவு உங்களை மனுஷனை எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப ஹையா பண்றாங்க. லட்சம் தான் செலவு பண்ணும், வேற ஒண்ணுல. கொஞ்சம் லட்சங்களை செலவு பண்ணா ஹார்ட் மாத்திடுவாங்க, அருமையான எல்லா வேலையும் நடக்குது. ஆனா இந்த அற்புதத்தை உலகத்துல எந்த மெடிக்கலும் செய்ய முடியாது. என்ன அற்புதம் சொன்னா, ஒரு மன்னிக்கிற இருதயத்தை தேவன் உனக்குள்ளே சிருஷ்டிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை யாரும் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் செய்ய முடியும். அருமையான, அவன் கொலை செய்துட்டு சிலுவையில தொங்குறான். அவன் ஏகப்பட்ட கொலை செய்தவன், சமுதாயத்தினாலே புறக்கணிக்கப்பட்டவன், சமுதாயத்தினாலே ஒதுக்கப்பட்டவன். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு நீ என் கூட பரதேசில இருப்பான்னு சொல்றாரு. இந்த இடத்தை யாரும் கொடுக்க மாட்டாங்க, மன்னிக்கிற இருதயம் உள்ளவங்க தான் கொடுப்பாங்க. ராகாப் தன்னுடைய பேரட்டவணையில கர்த்தர் சேர்க்கிறாரியா, இது யாரையா செய்ய முடியும்? இதை இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயம் உள்ளவர்கள் தான் செய்ய முடியும். சென்னை பட்டணத்தில் ஒரு சகோதரர் இருக்கிறார். அவரை நான் ரீசெண்டா பார்த்தேன். அவர் பேர் செல்வராஜ். ஒரு சபையில 45 வருஷமா விசுவாசியா இருக்கிறார். அவர் சொன்னார், பாஸ்டர் நான் இந்த சபையில 45 வருஷமா விசுவாசியா இருக்கிறேன். எனக்கு அது ரொம்ப மேன்மையானது இல்ல, அவர் பெரிய பணக்காரர். அவரு எனக்கு தெரியும், அவர் பெரிய செல்வந்தர். அவங்க ஒரு கம்பெனி வச்சுக்கிறாங்க, இந்த பேஸ்ட். அது இந்தியா முழுவதும் அவங்க சேல் பண்றாங்க. அதுல என்னன்னா, ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, அந்த கம்பெனியில வேலை செய்யற ஒருத்தருக்கு தன் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிறார். அந்த ஆளை நான் பார்த்திருக்கிறேன். எப்போ பார்த்தாலும் ஒரு கால் சட்டை, ஒரு கயிறு கட்டியிருப்பார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, எல்லாரும் கேட்டாங்க, என்ன நீங்க இப்படி செய்யறீங்கன்னு. பெரிய படிச்ச பொண்ண அவன் மகனுக்கு போய் கொடுத்துருவேன். அவர் சொன்னாரு, நான் இன்னைக்கு இவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் அந்த கம்பெனியில் அவன் பட்ட பாடுதான். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இருதயத்தை பாருங்க. இருதயத்தை நீங்க பாருங்க. உங்களுக்கு இருதயம் மாற்றப்பட வேண்டும். உங்களுடைய இருதயம் உருவாக்கப்பட வேண்டும். உங்கள் சோபங்கள் மாற வேண்டும். நீ தீர்க்கதரிசியா இருக்குது ஒண்ணும் பெரிய காரியம் இல்ல. நீ ஒண்ணும் அற்புத அடையாளம் செய்வது ஒண்ணும் பெரிய காரியம் இல்ல. பேய விரட்டுறது ஒண்ணும் பெரிய காரியம் இல்லையா? ஒரு மன்னிக்கிற இருதயம் உனக்குள்ளே உருவாகுமானால் அருமையானவன் குடும்பம் கட்டப்படும். உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வரும். உனக்கு கிடைக்க வேண்டிய தேவ சமாதானம் இந்த நாளிலே இப்பொழுதே உன் இருதயத்தை அளவில்லாதபடி நிரப்பும். இது ஒண்ணும் பெரிய அருமையான செய்தி சின்னதுதான். ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல ரொம்ப கஷ்டம். ஷேக்ஸ்பியரின் அந்த நாடகம் தான் அந்த காலத்துல ஸ்கூல்ல போட்டாங்க. நான் அப்போ கிறிஸ்தவம் கிடையாது, நம்மள இந்து இல்ல. அப்போ அந்த நாடகத்துல ஒரு ஃபாதர் வச்சு ஒரு நாடகம் போட்டான். அவன் திருடிட்டு போயிடுவான், பொருளெல்லாம் திருடிட்டு போயிடுவான். போலீஸ் அவனை பிடிக்கும் போது, இது எங்க திருடுறேன்னு கேட்கறான். நாங்க இப்படி ஃபாதர் வீட்டுல திருடுனேன், இந்த பாத்திரம் இந்த பொருளெல்லாம். அப்போ அவனை
விலங்கு மாட்டி ஃபாதர்கிட்ட கொண்டு வராங்க. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதெல்லாம் இவனை வித்துட்டு வாடான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டான். இவன் போனவன் இன்னும் வரலன்னா. அவன் இவன் திருடலையா? அவன் திருடல. அவன் அங்கே அழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டானா. ஆமென். உன் இருதயம் எப்படி இருக்கிறது? உன் எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் சொல்றாரு, வேலைக்காரனுக்கு ஒரு பிரசங்கம் பண்றாரு. பழைய ஏற்பாட்டுல சொல்றாரு, நீங்க அடிமையா இருந்து மறந்துடாதீங்க, நீங்க சாப்பாட்டு கஷ்டப்பட்டு மறந்துடாதீங்க, உங்க இடத்துல வர்ற வேலைக்காரனை நீங்கள் எப்படி நடத்த வேண்டும் என்று வேதத்தில் அவர் எழுதுகிறார். எடுத்தவங்க வாசிக்கலாம். நீங்கள் அடிமைகளாயிருந்ததை மறந்து விடாதீங்க. யாரையும் நீங்கள் வந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவர்கள் இருதயம் கசந்து போகும்படியாய், அவருடைய எண்ணங்கள் கசந்து போகும்படியாய், அவருடைய உணர்வுகள் கசந்து போகும்படியாய் நடந்து கொள்ளாதிருங்கள். அப்படி நடந்து கொண்டிருப்பீர்களானால் இந்த நாளிலே அவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். அது மனைவியாயிருக்கட்டும், புருஷனாயிருக்கட்டும், பிள்ளையாயிருக்கட்டும். இந்த மனைவி மாத்திரம் உனக்கு இல்லாமல் போயிருந்தால் நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டாய். இந்த புருஷன் மாத்திரம் உனக்கு கிடைக்காமல் போனால் இன்றைக்கு சமுதாயத்திலே உனக்கு இந்த உயர்வு உனக்கு கிடைத்திருக்காது. ஆனால் கசப்போடு கூட வாழ்கிறீர்கள், வெறுப்போடு கூட வாழ்கிறீர்கள், பகை உணர்வோடு கூட வாழ்கிறீர்கள். இந்த நாளில் நீங்கள் ஒப்புரவாக வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வருஷத்தின் கடைசியிலே கர்த்தருடைய ஆலயத்திலே இருந்து நீங்கள் கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு கூட்ட ஜனங்கள் ஆட்டு மந்தையை போல பாதாளத்திலே கடந்து போனார்கள். கடந்தே போயிட்டாங்கயா. பணம் இருந்துச்சியா, அருமையான ஃபேமிலி டாக்டர் இருந்தாருங்கய்யா, பெரிய பெரிய மருத்துவர்கள் இருந்தார்களையா, அவர்களுக்கு சட்டம் அருமையான விலை கொடுத்து வாங்குகிற அளவுக்கு இருந்தது. அவர்களை சுற்றிலும் அதிகாரம் இருந்தது, அவர்களை சுற்றிலும் எல்லாம் இருந்தது. ஆனால் மரணம் அவர்களை வாரிக்கொண்டு போய்விட்டது. கர்த்தரோ உன்னை ஜீவனோடு கூட வைத்திருக்கிற நோக்கம் என்னவென்றால் பரிசுத்த ஆலயமாக உன்னை எழுப்ப வேண்டும். அருமையான இந்த வருஷமாயிலும் அது இருக்கட்டும். கனி கொடுத்தால் பார்ப்போம், கனி கொடுக்காவிட்டால் அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் உனக்கு சந்தர்ப்பத்தையும் நாட்களையும் எல்லாவற்றையும் கூட்டி கொடுத்திருக்கிறார். அதுக்கு காரணம் என்னவென்றால் நீ பரிசுத்த மாளிகையாக, அருமையான பரிசுத்த வாசஸ்தலமாக, பரிசுத்த ஆலயமாக நீ எழும்ப வேண்டும். அப்பொழுது அவர் ஒரு உவமையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். ஆண்டவருடைய மன்னிப்பை, ஒருவேளை நீங்கள் அந்த இடத்துக்கு வர முடியாதபடி ஒரு போராட்டம் இருக்கு. நிறைய பேர் அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க. அக்கா தங்கச்சி, அக்கா இறந்து போனாங்க. சாகும்போது என்ன தெரியுமா சொல்லிட்டு போனாங்க? அவ சாவுல என்ன விடக்கூடாதுன்னு. நான் சொல்றது சாதாரண ஜனங்களை சொல்லல, நல்ல படிச்சவங்க, ஹை சொசைட்டிங்கிறாங்களே, அப்படிப்பட்ட ஜனங்களை சொல்றேன். பக்கத்து தெருவில் இருந்தாங்க, வரவே இல்லை. இவங்க யாருன்னா கிறிஸ்தவங்க, இந்துக்களோ முஸ்லீமோ கிடையாது, கிறிஸ்தவங்க. அவன் சொல்றான், என் சாவுல நீ வரக்கூடாதுங்கிறான். இந்தியா முழுவதும் சிவில் கேஸ், சொத்து கேஸ் அதிகமா இருக்கிறது அருமையான தேவனுடைய அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிகளுக்குள்ளதான். அதனால சொத்து அதிகமா சேர்க்காதீங்க. நீங்க நிறைய சொத்து வச்சிருந்தீங்கன்னா கடைசி நேரம் பெரிய, ஒரு பிள்ளை இருந்தா பரவாயில்ல, ஒரு 4 பேர் 5 பேர் இருந்தா பெரிய பிரச்சனை ஆகிடும். நான் பார்த்திருக்கிறேன், சாவிலே சண்டை நடக்குது. சாவை எடுக்கல, ரூமுக்குள்ள சண்டை நடக்குது. நான் ஒரு இடத்துக்கு ஜெபம் பண்ண போயிருக்கிறேன். அங்க பார்த்தனா கோல்டு அவ்வளவு அப்படி விதைச்சு போட்டுக்கிறான். அந்த அம்மா சாகிறதுக்கு முன்னாடி நான் அங்க இந்த ரூம்ல போய் நிக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய போராட்டம் ஆயிப்போச்சு. ஒரு மோதிரத்தை எடுத்துருவோமா? ஏன்னா அவ்வளவு கஷ்டம் நமக்கு. ஒரு செயின் எடுத்துருவோமா? ஏன்னா நான் அதுக்கு மேல நிக்கிறேன். அவ்வளவு விதைச்சு போட்ட இடத்துல நான் செயினுக்கு மேல மிதிச்சுட்டு நிக்கிறேன். ஃபுல்லா நகையா இருக்குது, ரூம் ஃபுல்லா.
நான் வேற பாஸ்டர்னா கொஞ்சம் எடுத்துருவாங்க, ஜெபம் பண்ணி அந்நிய பாஷை கூட பேசி எடுத்துட்டு பாயிட்டுக்குள்ள போடுறோம். நான் யோசேன், நம்ம பரலோகத்தை பார்க்கிற ஆளுங்க இதை எடுத்தனா நமக்கு மேல இருக்கிற அபிஷேகம் போயிடும். எடுத்தேன்னு வச்சுக்கா, என் மேல இருக்கிற அபிஷேகம் போயிடும், கிருபை போயிடும். ஆனா இது கிடைச்சிடும். எதுவுமே கொண்டு போக போறது இல்லையா? ஆமென். அல்லேலூயா. நீ அப்படிப்பட்ட நீங்களாம் உங்களெல்லாம் நம்ப முடியாது. நீங்க என்ன ஜெபம் பண்ணிருக்கீங்க, நகைக்கு மேல நின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. என்னை கொண்டு போய் நிறுத்தி ஆண்டவர் சோதிக்கிறாரு. நான் எனக்கு இது பெரிய சோதனை நான் நினைச்சுக்கிட்டேன். ரொம்ப பணம் இருந்தா சட்டை பண்ணாம போயிடலாம், தேவை நிறைய இருக்குது. நான் இந்த நேரத்துல எங்க அத்தை ஒருத்தர் நினைச்சேனா, அவங்க ஹிந்து, ஒரு மோதிரத்தை எடுத்து யாருக்குள்ளதுன்னு கேட்கறாங்க. கஞ்சிக்கு வெளி இல்லைங்க, இந்த மோதிரத்தை வித்தா எப்படி ஒரு வாரம் கரிசோறு சாப்பிடலாம். அவங்க கொடுக்குறாங்க, அவங்க காசு கொடுத்தாங்க, அந்த மோதிரத்தை எங்களுக்கு திருப்பி தாங்கங்கிறாங்க. நான் உங்களுக்கு காசுக்காக எடுத்து கொடுக்கல, நான் கீழே கடந்து உங்க பொருளை உங்கள்கிட்ட கொடுத்துட்டேங்கிறாங்க. இப்படி கிறிஸ்தவங்க சொல்லுவாங்களாயா? அபிஷேகம் பெற்றவங்க சொல்லுவாங்களாயா? அந்நிய பாஷையெல்லாம் பேசுறீங்களே, நீங்க சொல்லுவீங்களா? மோதிரத்தை ரோட்ல இருந்து எடுக்கும் போது அந்நிய பாஷை பேசி கர்த்தரின் தேவை அறிஞ்சு பரலோகத்தின் தேவ தூதனை கீழே போட்டாம, அதுல வேற ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொல்லுவீங்க, வேணா ஒரு சாம்பார் சோறு போடுவீங்க. அங்க அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, மன்னிக்கிற ஒரு இருதயம் உனக்குள்ளே ஆழமாய் வர வேண்டும் என்றால் உங்களை நான் இயேசு அண்டைக்கே கொண்டு போகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்புக்கு நேராய் உங்களை கொண்டு போகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்பை நீங்கள் அருமையான அறிந்து கொள்ளும்படியாய் அவருடைய அன்பண்டைக்கு உங்களை கொண்டு போகிறேன். ஆமென். அவருடைய மன்னிப்பை குறித்து முதலாவது பார்க்கிற ஒரு காரியம், அருமையான ஏசாயா தீர்க்கதரிசனம் புத்தகம், முதலாவது அவருடைய மன்னிப்பு எங்கே நீங்கள் பார்க்கலாம் என்றால் கல்வாரி சிலுவை அண்டையிலே பார்க்கலாம். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து தொழிற்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவித்தவரும் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களாலே மன்னிக்க முடியாமல் இருக்கிறீர்களா? உங்களுக்கு தேவன் உண்டு பண்ணின மன்னிப்பை நீங்கள் நோக்கி பாருங்கள். தேவன் உங்களுக்கு வைத்திருந்த மன்னிப்பை அருமையான நீங்கள் தரிசித்து பாருங்கள். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற மன்னிப்பின் வேதத்தின் மகத்துவத்தை வேதத்துக்குள்ளே போய் பாருங்கள். இந்த மன்னிப்பை உண்டு பண்ணும்படியோய் அவரை ரோம போர் சேவர்கள் சவுக்கையினால் அடித்தார்கள். இந்த மன்னிப்பை உண்டு பண்ணும்படியோய் அவருடைய தலையிலே முள்முடி சூடினார்கள். கிறிஸ்டினா என்றதான அருமையான ஒரு ஆணி போன்ற ஒரு பெரிய அருமையான முல்லை போன்ற ஒன்று, அருமையான ஒரு ரோமன் கேத்தலிக் கருதினால் அவர் எழுதுகிறார் தன் புத்தகத்திலே, அவர் தலையை அடித்த போது, அந்த முள்ளின் மேல் அடித்த போது அது கண்களின் வெளியே வந்ததென்று எழுதுகிறார். அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டது. அவருடைய வலாவிலே ஒருவன் ஈட்டி எடுத்து குத்துகிறார். முற்றிலும் அவர் உடைக்கப்பட்டவராய், முற்றிலும் அவர் நசுக்கப்பட்டவராய், முற்றிலும் அவர் அருமையான அந்த கடந்தவராய் அவர் மாறிதான் இந்த மன்னிப்பை சிலுவையிலே உனக்காக உண்டு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டிருக்கிற, ஞானஸ்நானம் பெறுகிற, அபிஷேகம் பெறுகிற, பாவம் செய்திருக்கிற, ஆண்டுடைய சமூகத்தில் வந்து அழுது ஒப்பு கொடுத்திருக்கிற உனக்கு மறுபடியும் ஆவியான உனக்குள்ள வந்து இறங்குறாரியா? இந்த தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம் ஐயா? எத்தனை முறை விழுந்திருக்கிற, குறை சொல்லி இருக்கிற, கடவுள் என்ன கைவிட்டாரு இருக்கிற. கைவிட்டா நீங்க இருப்பியா? கைவிட்டா நீ இப்படி இருக்க முடியுமா? கைவிட்டா பாட முடியுமா? இந்த பாடுகளிலே தான் அவர் மன்னிக்கிற அதிகாரம் உடையவராக மாறினார்.
எந்த தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற எந்த தெய்வத்துக்கும் மனிதனுடைய பாவங்களை மன்னிக்க அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உண்டு. நீங்கள் வாசிக்கலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, ஆமென். பூமியிலே பாவங்களை மன்னிக்கிற ஒரு தெய்வம் இந்த உலகத்திலே உண்டு. இந்த மன்னிப்பை உண்டு பண்ணும்படியாய் கல்வாரி சிலுவையிலே அவர் தண்டனையை, உன்னுடைய பாவங்களின் தண்டனையை ஏற்றுக்கொண்டதினாலே இந்த மன்னிப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது. இந்த மன்னிக்கிற அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது நீங்க நல்ல கவனமா பாத்துங்க. பாவத்துக்கு தண்டனை உண்டு, சட்டம் தான் சொல்லுது. நீ தப்பு செய்தா 304, 306, 308 சொல்லிட்டு இருக்காங்க. நான் சும்மா சொல்றேன், நீங்க போய் அதனால அங்க போய் பாத்துறாங்க. ஏன்னா சட்டத்துல வந்து ஒரு நாட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சிவில் சட்டமெல்லாம் நிறைய பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு ஜட்ஜி வந்து இப்ப இந்த சட்டத்தை அவர் ஏற்றுக்கொள்ளணும். ஏன் ஏற்றுக்கொள்ளணும்னா, நம்ம பாவத்தின் தண்டனை எப்படி ஏசுனார் கொடுக்க முடியும்னு கேட்டா, ஏன்னா அவங்க கேட்பாங்க, அவங்க வாதாடுறவங்க, பாவத்துக்கு தண்டனை உண்டு, நான் போராடிட்டு இருக்கிறேன், நீங்க என்னன்னா பாவத்தை மன்னிச்சீங்கன்னு சொல்றாங்க. ஐயா, பாவத்தின் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டுதான் மன்னிப்பை உண்டு பண்ணி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாவத்தின் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஐயா, பாவத்தின் அருமையான இனி ஒரு சந்ததி இந்த பூமிக்கு வந்தாலும், இனி ஒரு பாவ சந்ததி இந்த பூமியிலே தோன்றினாலும், நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னியும். அவன் இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்தவனோ படிச்சவனோ படிக்காதவனோ ஏழையோ பணக்காரனோ திறமை உள்ளவனோ திறமை இல்லாதவனோ யாராயிருந்தாலும் ஆண்டவருடைய சபையில வந்து, அப்பா என்ன மன்னியும், என் பேர் நாசரா இருந்தாலும் சரி, சொடலமுத்தா இருந்தாலும் சரி, அவன் பேதுருவா இருந்தாலும் சரி, ஏசப்பா என் பாவத்தை மன்னினா, அவன் பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இது மதம் அல்லையா, இது ஜீவ மார்க்கம். அல்லேலூயா. இது ஜீவனுடைய வழி. இரண்டாவது, இந்த மன்னிப்பு எப்படி உண்டானது என்றால் வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த மன்னிப்புக்குள்ள பாடு தண்டனை இருக்கிறது. இந்த மன்னிப்பு எப்படி வந்தது என்றால், அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். நீங்க தண்டனையே கிடையாது, மன்னிப்பதான் அவர் உங்களுக்கு காமிக்கிறார். நான் மன்னிச்ச அந்த மன்னிப்பு எப்படிப்பட்டது என்றால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த மன்னிப்புக்குள்ளே இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க அதை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய மன்னிப்பு என்னை மன்னிச்சார்னு, மன்னிக்கலைன்னா தான் அந்த சாபங்கள் 1000 தலைமுறை போகும். தாத்தா செய்த பாவம், அப்பா செய்த பாவம் பிள்ளைய வந்து தொடருது. பாவங்கள் குடும்பத்தை தொடர்ந்து வருகிறது, விடுதலையும் குடும்பத்தை தொடர்ந்து வரும். சாபம் வருமையா? உங்க தாத்தா என்ன செய்தாரோ அந்த சாபம் அந்த பிள்ளைங்க மேல வருது. அந்த பிள்ளைங்க என்ன சாபம் செய்தாரோ அந்த ஊர் ஜனங்க சொல்றாங்க, அவன் அப்ப செய்த துரோகம் தான் அந்த பிள்ளை எப்படி இருக்குங்கிறான். நான் குஷ்டரோகி மத்தியில ஊழியம் செய்திருக்கிறேன். அவன் சண்டை போடும் போது ஒரு வார்த்தை எனக்கு இன்னும் மறக்க முடியவில்லை. அவன் சொல்றாங்க, உனக்கு கை காலம் புளுத்து போயிருக்குன்னா, அவன் உன் கை காலம் எப்படி இருக்கோ அவன் கேட்கறான். அடுத்தவன், நீ என்ன பாவம் செய்தி உனக்கு தலையே புளுத்து இருக்குங்கிறான். பாவத்துக்கு தண்டனை இருக்கிறது. எலியா சொல்லுகிறான், நீ அந்த பணத்தை வாங்கி கொண்டாய், அந்த பணத்தை அருமையான நாகமானிடத்திலே வாங்கி கொண்டாய். அவன் சொல்லுகிறான், இந்த பணம் உன்னை சாபத்துக்குள்ளே, அதை வாசிக்கலாம், எடுத்தவங்க வாசிக்கலாம், உன் குடும்பத்திலே எப்படிப்பட்டவங்க பிறப்பாங்க. ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். பிடித்திருக்கும் என்றார். உடனே அவன் உறைந்து மலை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். அவன் குடும்ப சந்ததியே சாபம். குஷ்டம் ஒரு வியாதி அவங்கள தொடர்ந்து போகுது.
அங்க நற்செய்தி சொல்ல வந்தாங்க பாருங்க. அந்த வசனத்தை வாசிக்கலாம். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது, பாளையத்துக்கு முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் சிரியாவின் படையை அருமையான எதிர்கொள்ள முடியாதபடி இஸ்ரவேல் கலங்கி கொண்டிருக்கிறது. சிரியா படதானமா? அவன் அந்த குஷ்டரோகி யாருன்னு கேட்டீங்கன்னா நாகமான் பிள்ளைங்களாம். அவங்க என்ன நினைச்சாங்களாம், அப்பா செய்தது போல நம்ம செய்யக்கூடாது. கூடாரத்துக்குள்ள போயிட்டோம், சாப்பிட்டுட்டோம். அப்பா என்ன பண்ணாருன்னா அங்க பணத்தை வஞ்சிச்சதுனால அந்த குஷ்டரோகம் அவருக்கும் வந்துச்சு, நமக்கும் வந்துச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா தேசத்துல போய் நற்செய்தி சொல்லணும். இங்க நம்ம கிடைச்ச பொருள் எல்லாம் தேசத்துல கொடுத்துறோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அருமையான பாவத்துக்கு தண்டனை உண்டையா, பாவத்துக்கு தண்டனை உண்டு. ஒரே பையன் தாகூர் நகர்ல, ஜிக்மர்லாம் அவர் கலெக்ஷன்ல உட்கார்ந்து இருப்பார் 1 இருந்து 5ஆம் தேதி வரையிலும். யாருன்னு எனக்கு சரியா தெரியல, வீடு தெரியும் எனக்கு, தாகூர்ல வீடு தெரியும். அந்த பையன் ஆக்சிடென்ட்ல செத்து போனவொடனே எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றாங்க, வட்டி கொள்ள வட்டி வாங்கினாங்கிறாங்க. கொஞ்சம் 1 பைசா வச்சியா 5 பைசா வட்டியா, வட்டி கொடுக்கலன்னு அங்க ஜிக்மர்ல இருந்து வெளியே வர முடியாது. 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதி வரை அங்க நின்றுட்டு இருப்பாங்க ஒரு 2 பசங்க, ரவுடி பசங்களோடி. எல்லாம் கேட்டு மில்லு இங்கெல்லாம் ஆளுங்க நிப்பாங்க. வீட்டுக்கு போனா அங்க அது பெரும்பா, அங்க பெரிய யுத்தம் இருக்கு, அது வேற இருக்கு. ஐயா சாபையா, சாபையா, அடுத்தவங்க இடத்தை நீங்க எடுத்து சாபையா, அடுத்தவங்க பணத்தை எடுத்து அருமையான, அப்பொழுது மகிழ்ச்சி போல இருக்கும், மகிழ்ச்சி போல இருக்கும், யா நல்ல சந்தோஷமா இருக்கும். நீ இன்னைக்கு உன்னை மன்னிக்கும்படியாய் உன்னை ஒப்பு கொடுக்கலனா, நீ உன் குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, உன் இனத்துக்கு மாத்திரமல்ல, உன் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, சாபத்தை வைத்து போகிறாய். மறந்துடாத, இதெல்லாம் யாரும் மாற்றவே முடியாது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருக்கிற மன்னிப்பு, விலையேறப்பட்ட மன்னிப்பு, உனக்கு விடுதலை வேற எங்கேயும் கிடைக்காது. நிறைய பேர் கொள்ளையடிக்கிறது, எல்லாம் ஊரெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு பேப்பர் நிருபரங்களை எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுறது, தீபாவளிக்கு துணி எடுத்து, அருமையான செருப்படுத்து கொடுக்கிறது, நடக்க முடியாத 2 வண்டி கொடுக்குறது. அவன் அடிச்சு கொள்ள கோடி இவன் செலவு பண்றது, அதுலயும் ஒரு விளம்பரம், அதுலயும் ஒரு அரசியல். அவன் சொல்றாங்க ஐயா, அவன் சொல்றான் நீங்க தெய்வம் ஐயாங்கிற. அவன் தெய்வமா? ஊரை கொள்ளையடிச்சுக்கிறான் அவன். அவன் கொடுத்திருக்கிற எல்லா இடத்துலயும் கொள்ளையடிச்சுக்கிறான். அவன் கோடியா சம்பாதிச்சிருக்கிறான். அந்த அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு சைக்கிள் கிடைச்ச உடனே சைக்கிளுக்கு மேல ஒரு பெரிய படத்தை போட்டு, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு சரியாக இருக்கும், அது மாறாது. அது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்து சண்டனையிலிருந்து நீ தப்பிக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உண்டாக்கப்பட்ட மன்னிப்பண்டைக்கு வந்தால் அருமையான உனக்கு விடுதலை உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. ஊழியத்தில் வெளிநாட்டு பணங்கள் எல்லாம் வாங்கி ரொம்ப லக்ஸூரியஸா வாழ்ந்தவங்க இன்னைக்கு படுற பாடு பெரும்பாடு. எனக்கு நல்லா தெரியும். அவங்க கட்டியிருக்கிற வீடு அருமையான கலெக்டர் கூட கட்டியிருக்க மாட்டாங்க, இங்க இருக்கிற கவர்னர் கூட கட்டியிருக்க மாட்டாங்க, அப்படி வீடை கட்டி வச்சிருக்கிறாங்க. என்னட்டு ஆண்டவர் பேசினாரு, இந்த பணம் எல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னா ஏழை பிள்ளைங்களுக்கு கொடுத்த பணம். ஏன்னா நான் அந்த கணக்கெல்லாம் எழுதும்போது உள்ள இருந்தேனா, ஆடிட்டர்லாம் உட்கார்ந்து நான் பார்த்துருந்தேன். ஆடிட்டர் சொல்றாங்க, ஆமா நீங்க எல்லாம் பரலோகம் போவீங்கிறான். திருச்சியில் உள்ள ஒரு ஆடிட்டர், அவன் இந்து ஆடிட்டர், நல்ல மனுஷன். ஆமா நீங்க எல்லாம் பரலோகம் போற ஆட்கள் தாங்கிறான். ஏன்னா அவன் தான் அந்த கணக்கு ஆடிட் பண்றான். தேவனுடைய பிள்ளையே, இந்த கல்லு சாட்சி சொல்லும் ஐயா, அந்த கல்லு பேசும் ஐயா. கை சுத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் கொடுக்கிற காசுல பிளைட் வாங்குறதும், ஹெலிகாப்டர் வாங்குறதும், அருமையானவர்களே லக்ஸூரியஸ் லைஃபை மெயின்டைன் பண்றதும் நிறைய பேர் அப்படி செய்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நான் ஊழியக்காரனுக்கு பிரசங்கம் பண்றையா, அவன் எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் அவனுக்கு பிரசங்கம் பண்றையா? ஜனங்களை கொள்ளையடிக்கிறார்கள். நம்முடைய நாட்டில் இருக்கிற ஜனங்கள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மை சத்தியத்தை பிரசங்கிக்கிற ஊழியக்காரனை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. சத்தியத்தை பிரசங்கிக்கிற ஊழியக்காரனை அவர்களாலே பார்க்க முடியவில்லை. அவருடைய கண்கள் குருடாயிருக்கிறது. ஆமென்.
பொய்யானவைகளை பேசி தங்களை மிகைப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். 1ஆம் தேதி வரப்போது, இப்ப நீ தீர்க்க தரிசனம் வரும் பாருங்க. ஐயோ, என்ன தீர்க்க தரிசனம் வரும் தெரியுதா? கார் இனிமேல் புதுசாய் வருகிறது, அதுல எல்லாத்திலையுமே மூடுகிற ஒரு கவர் வருகிறது. இது தீர்க்க தரிசனமா? அதெல்லாம் வரும். அது மெட்ராஸ்ல தான் அந்த ஆவி நிறைய இருக்கு. தேவனுடைய பிள்ளையே, சத்தியத்தை நீங்கள் அருமையான உங்கள் இருதயத்திலே ஆழமாய் கொண்டு போங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் இருக்கிற மன்னிப்பை நீங்கள் சுதந்தரித்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்பை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஏன் உங்களால மன்னிக்க முடியவில்லை நான் கேட்கிறேன். ஆமென். ஏன் உங்களால மன்னிக்க முடியவில்லை? எபிரேயர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், எபிரேயர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், எபேசியர்கள் நிருபம் 1:7, கொலோசியர்கள் நிருபம் 1:14. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகும். ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றிருக்கிறீர்களா? ஆண்டவருடைய மன்னிப்பை சொந்தமாக்கி இருக்கிறீர்களா? ஆண்டவருடைய மன்னிப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா? ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றிருக்கிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் அந்த இடத்திற்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. மனசார சொல்றேன், நான் உன்னை மன்னிக்கிறேன். இல்ல பாஸ்டர், நான் எந்த தப்புமே செய்யல, நானாவது மன்னிப்பு கேட்கிறதா? அவங்க சொல்றாங்க. நானாவது சொல்றாங்களா? நான் இருந்தா மன்னிப்பு கேட்க முடியாது, நானாவது மன்னிப்பு கேட்க. அவன் சாதாரண ஆளா இருந்தாங்க, பெரிய ஆளா இருந்தாங்க. ஆபீஸை விட்டு நீங்க போகும்போது நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, ரிட்டையர்ட் ஆகும்போது எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்கணும். ஆமென். ஸ்வீட் கொடுக்கும்போது என்ன தெரியுமா சொல்லணும்? நான் ஏதாவது உங்க கூட பேசினா என்ன ஒரு மன்னிச்சிடுங்கன்னு சொல்லணும். ஆமென். நான் ஸ்கூல்ல இருந்து வரும்போது என்ன வாத்தியார் என்கிட்ட மன்னிப்பு கேட்டார். நான் கல்லை வச்சு அவர் எரியுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். ஏன்னா நானும் போறேன், மண்டையை உடச்சு தான் போகணும். 4-5 பசங்க நினைச்சிட்டோண்டே, நீ முதல் எரி, நான் 2வது எறிறேன். ஏன்னா அவ்வளவு அடி அடிச்சிருக்கிறாரு எங்களை. உண்மையா கிளாஸ் வாத்தியார் எல்லாம் நான் நினைச்சிடும், கல்லுல அந்த டேனிங்ல நீ நின்றுக்கோ, நான் இந்த டேனிங்ல நான் நின்றுக்கிறேன். நல்ல ஒண்ணு கொடுத்துடணும். ஸ்கூலுக்குள்ள கொடுத்தாரவங்களை பிடிச்சிருவாங்க. வெளியில எல்லாம் பிளான் பண்ணி வச்சுக்கிறோம். அவர் என்னை கூப்பிட்டு சொல்றாரு, நாராயண பிள்ளை இங்க வா உட்காருங்கிறார். என்னடா நம்மளை உட்கார சொல்றாரு? எனக்கு நடுக்கம் உண்டாகுது. நம்மளை போட்டு அடி அடின்னு அடிச்சா நம்மளை உட்கார சொல்றாரு. இந்த பெஞ்சில உட்காரு. அவனை ஏதாவது தப்பு செய்தா என்ன மன்னிச்சிரு. எனக்கு ஒண்ணுமே ஓடல. என்கிட்ட மட்டும் இல்ல, நான் கல்லறிந்த குரூப்பு எல்லாத்தையுமே எல்லாம் மோசமான குரூப்புங்க, படிக்காத குரூப்புங்க. அடிதான் மிச்சம் எங்களுக்கு. எல்லாத்தையும் கேட்டாருயா. நீங்க கேட்பீங்களாயா? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வாத்தியாரும் கேட்பாங்க. அது அவர் நல்ல கிளாஸ் எடுக்கிறவர், சயின்ஸ் எல்லாம் எடுத்தாருன்னா பக்காவா புரியும். சின்சியர் மேன் வேற. கிளாஸ்ல அவர் சிரிச்சதா பார்க்கவே முடியாது. எந்த பசங்களோடு சிரிக்க மாட்டார். வந்தா பாடம் கிளாஸ். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது? உங்கள் எண்ணம் எப்படி இருக்கிறது? உங்கள் உணர்வு எப்படி இருக்கிறது? பரலோகத்துக்கு போறதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் அடுத்த சப்ஜெக்ட பார்த்துக்கிடும். ஹெவன் தரிசனம் நல்லது. சொப்பனத்திலே தேவதூதன் வந்தான், ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிச்சம் பிரகாசித்தது, ரொம்ப நல்லதையா. எல்லாம் நல்லதாயா. மன்னிக்க முடியுமாயா? மன்னிக்க முடியுமாயா? ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜெபத்தை நிறுத்து, உன் ஜெபத்தை எல்லாம் நிறுத்து. சும்மா போட்டு சத்தம் போடாத. போய் உங்க வீட்டுக்காரன் மன்னிப்பு கேளு. நான் எவன்ட வேணாலும் மன்னிப்பு கேட்பேன், என் வீட்டுக்காரன் மட்டும் கேட்க மாட்டேன். அப்ப நீ ஜெபம் பண்ணாம தூங்கு போ. என்ன படுத்தின கஷ்டம் 1972, 1975, 1988 அந்த கதை லிஸ்ட் அடிக்கிறாங்க பாருங்க. ஸ்டேட்மெண்ட் கூட கோர்ட்ல இப்படி அடிக்க முடியாது. அப்படி சொல்றாங்க. 82ல 72ல அவன் படுத்தின பாடு, அவன் படுத்தின வேதனை. ஏதோ வாழணும், வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஒண்ணு நான் சாகணும், இல்லைன்னா அவன் சாகணும், அப்படி சொல்றான். கசப்புயா. இங்க வர உன் மனைவிட்ட போய் மன்னிப்பு கேளு, என்ன மன்னிச்சுங்கம்மான்னு கேளு. நான் கேட்பேன்,
வெக்கமே பட மாட்டேன். உங்கள்கிட்ட கூட நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஏன்னா நான் பிரசங்கம் பண்ற ஆள், நான் முதல் நான் தான் கேட்கணும் உங்கள்கிட்ட எல்லாத்தையும். ஏன்னா நான் சில சமயம் ஹார்டா பேசுறேன், சில சமயம் மனசு கஷ்டமா பேசுறேன். நீங்க எல்லாம் மன்னிச்சுக்க தான் செய்யணும். நான் பாஸ்ட்னால நீ மன்னிச்சே ஆகணும். வேற அதுக்கு ஒன்றும் ரிக்வஸ்டே கிடையாது, அதுக்கு ஒன்றும் ஸ்டேட்மெண்டே கிடையாது. ஏன்னா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தலையில கொட்டட்டும் அது எண்ணெயா இருக்குன்னு எழுதப்பட்டிருக்கும். இப்போ பைபிள் படிங்க, நான் கொட்டினா உங்களுக்கு எண்ணெயா இருக்குமா, ஆனா நீங்க உங்களை கொட்ட முடியுமா? நீங்க என்ன, நான் ஒரு கொட்டு கொட்டினா நீங்க 4 கொட்டு கொட்டிடுவீங்க. பாஸ்டர் நீங்க கொட்டினதை நான் கொஞ்சம் கொட்டி காட்டுறேன் எவ்வளவு வலிக்கணும், அப்பதான் உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க என்ன கொட்டிருக்க மாட்டீங்க. அப்படிதான் இருக்கு. நீதிமான் என் தலையை, நீதிமான் என்னை தயவாய் கொட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல், என் தலைக்கு எண்ணெயை போல், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை, தலையை அதை அல்ல தட்டுவதே இல்லை. ரக்கபா சந்த ரக்கபான. இதுதாயா இருதயம், மன்னிக்க வேண்டாயா. எந்த சபையில் இதெல்லாம் பேச மாட்டாங்க. என் சபைகள் அதிகமா இதெல்லாம் பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்கன்னா, மற்றவங்களை மன்னிச்சாலே பிரச்சனை வந்துடும், ஆனால் மன்னிக்காமலே சபைக்கு வந்துட்டு போட்டோம்னு நினைக்கிறாங்க. நீங்க உங்க வாழ்க்கையில தேவனுடைய மன்னிப்பு தங்கி இருக்க வேண்டும் என்றால், உங்கள் ஆவியிலே கர்த்தருடைய மன்னிப்பு அசைவாட வேண்டும் என்றால், உங்கள் ஆத்மாவிலே கர்த்தருடைய மன்னிப்பு அசைவாட வேண்டும் என்றால், நீங்கள் தேவனுடைய மன்னிப்புக்கு சொந்தக்காரர்களாய் மாற வேண்டும் என்றால், நீங்கள் மன்னித்தால் தான் இந்த ஆவி உங்களுக்குள்ளே தங்கி இருக்கும். இது அபிஷேகத்தை காட்டிலும் மேன்மையானது, ரட்சிப்பை காட்டிலும் மேன்மையானது, அருமையான மகிமையை காட்டிலும் மகிமையானது. ஆமென். இந்த இருதயம் வேணையா. பாஸ்டர் பால், அவர் சிபிஎம் பவுண்டர். அவர் இந்தியாவில் ஒரு பெரிய ரிவைவல் மேன். அவர் நின்று பிரசங்கம் பண்ற இடத்துல சபைகளை கட்டியிருக்கிறாங்க. அந்த காலங்கள்ல இலங்கையிலிருந்து ஏகப்பட்ட சபைகளை கட்டியிருக்கிறார். அவர் பிரசங்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் பிரசங்கம் பண்ணார். அவங்க சபையில் இருக்கிற சீனியர் சிஸ்டர் பரலோகத்துக்கு போனாங்களாம். பரலோகத்தின் வாசல் அடைக்கப்பட்டு கிடந்தான். தேவ தூதன் சொன்னானா, உனக்கு இங்கே உள்ளே வர அனுமதி இல்லை. அந்த அம்மா சொன்னாங்களாம், நான் கல்யாணமே பண்ணல, என் வாழ்நாளெல்லாம் இயேசுக்காக உழைச்சேன், சாப்பாடு சமைச்சேன், அங்க இருக்கிறவங்க எல்லாம் உபசரிச்சேன், நான் கஷ்டப்பட்டு படுக்கையில் இவ்வளவு வருஷம் வேதனைப்பட்டு, நான் இப்ப அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலுக்கு நான் எப்படி போவேன்? அந்த அம்மா அலறுதான். ஏன்னா ரொம்ப நாள் படுக்கையில் இருந்திருக்குது. ஆண்டவர் சொன்னாரா, உன் கூட இருந்த அந்த சிஸ்டரை நீ எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கிற, அவங்க இருதயத்தை எவ்வளவு வேதனைப்படுத்தி இருக்கிற, அவங்க இருதயத்தை எவ்வளவு துக்கப்படுத்தி இருக்கிற, எவ்வளவு அள வச்சிருக்கிற, போ. அப்ப இந்த அம்மா சொன்னாங்களா, ஆண்டவரே நான் அந்த படுக்கையில அனுபவித்த வேதனை நான் அனுபவிக்க போகணுமான்னு கேட்டாங்களாம். அவன் சொன்னான், இல்ல நீ போ, உன்னை நான் சுகமாக்குவேன், நீ அவங்கள மன்னினாராம். நடந்தது சொல்றேன். சாவு எடுக்கிறதுக்கு பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க, சாவெடுக்க குழி தோண்டிட்டாங்கயா, சாவெடுக்க எல்லா பாஸ்டர்ஸ் நிக்கிறாங்க, பரலோகமே என் சொந்தமே பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்கயா. படுத்து கிடக்கிற செத்து கிடந்த அம்மா எழும்பி உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆமென். அவங்க சொன்னாங்களாம், சுகமாயிட்டாங்க. அந்த அம்மா போய் மன்னிப்பு கேட்டாங்களாம். அப்புறம் கொஞ்ச நாள் இருந்த பிறகுதான் மரிச்சிருக்கிறாங்க. எல்லாம் எதுக்காய் சொல்லுகிறேன் என்றால், யார் மேலும் உங்களுக்கு கசப்பு வேண்டாம், யார் மேலும் வெறுப்பு வேண்டாம், யாரை நீங்கள் தொந்தரவு பண்ணாதிருங்கள், யாரை நீங்கள் சமாதானத்தை கெடுக்காதிருங்கள். நீங்க பேசாம இருந்தாலே பாதி பிரச்சனையே வராது. நான் பார்த்திருக்கிறேன், நான் ஆராய்ச்சி பண்ணிருக்கிறேன். பேசாம இருந்தாலே உங்களுக்கு பாதி பிரச்சனையே வராது. சண்டை போடாம இருந்தாலே பாதி பிரச்சனையே வராது. ஆமா, ஆனா கஷ்டம். நான் பேசாம இருப்பேன், திடீர்னு பேச ஆரம்பிச்சிடும். அப்ப நான் சண்டை வந்தவொன்னு நினைச்சிடுவேன், நம்ம தான் இப்ப தப்பு பண்ணிருக்கிறோம். ஏன்னா பேசிட்டோம்ல. இந்த உலகத்திலே ரொம்ப கஷ்டமான ஒரு பயிற்சி என்ன தெரியுமா? பேசாம இருக்கு. ஏமா அமைதியா இருக்கிறீங்க. இப்ப ஆரம்பிக்கிற பேச்சு முணு 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 முணு, அந்த கிச்சன்ல ரசத்துல அதிகமா புளிய போட, உப்பை போட, அதை போட, இதை போட, எல்லாம் பண்ணி அப்படியே பேசிட்டே ஒரே சத்தம். அவங்கள சத்தம், அவங்க அக்கா சரியில்லை, அது சரியில்லை, அவங்க தாத்தா சரியில்லை, அவங்க மாமா சரியில்லை, அவனை பண்ண அநியாயம் கொடுமை, உருப்படுவானுங்களா, நாசமா போவானு, அவனு ஒரு காலம் உருப்பட மாட்டானுங்க. இப்படியே புலம்பி 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 அருமையான அந்த ஆள் இதை கேட்டு கேட்டு
ஏன் நீ சண்டையா போடுறேன்னு கேட்டா, யார் சண்டை போடுறா? என் பிரச்சனையை நான் பேசிட்டு இருக்கேன், உனக்கு என்ன, நீ சாப்பிட்டு போறியா போ. இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் நிறைய பேர் வச்சுக்கிறீங்க. மனு சுற்றுறது, அதுவரையில சிரிச்சிட்டு இருப்பாங்க, அதுவரையில அம்மா டிவி எல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஆள் வந்தோடனே சீரியஸ் ஆக்கிடுவாங்க. அந்த ஆள் வாழ்க்கையை நொந்து போய் வீட்டுக்கு வந்துட்டு போறான், நொந்து போய் வந்துட்டு போறான். அவன்கிட்ட கேக்குறான், பாஸ்டர் பிரதர் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டீங்களா? அந்த சபையில நீங்க ஏதோ 4 வார்த்தை சொல்றீங்களா, அந்த நேரம் தான் ஏதோ கொஞ்சம் மகிழ்ச்சியா இருந்த போல இருக்குது, மற்ற நேரம் எல்லாம் வாழ்க்கையே ஏண்டா வாழ்றேன். என்ன பிரதர், மன்னிக்க வேண்டியதானே? அவங்க மன்னிக்க வேண்டாம் பாஸ்டர், தொந்தரவு பண்ணாம இருந்தா போதுங்கிற. சிலரை கேட்டா அவங்க மன்னிக்கணுமான்னு கேட்கணும், மன்னிக்கலாம் வேண்டாம் பாஸ்டர், தொந்தரவு பண்ணாம இருந்தா போதுங்கிற. ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு பாருங்க. நீங்க உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதுதான் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்திருப்பான். எதை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் மன்னிப்பை நீங்கள் ஜெயமாக்க வேண்டும். ஆமென். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்காக வைக்கப்பட்டிருக்கிறதுன்னா மன்னிக்கிற இருதயம் உள்ளவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நீங்க யார் மேலே கசப்பு வைக்காதீங்க, யார் மேலே வெறுப்பு வைக்காதீங்க, குறை சொல்லாதீங்க, கோள் சொல்லாதீங்க. சும்மா நாளும் ஒருத்தர் போய் மன்னிப்பு கேட்க பழகுங்க. இது ஒரு சின்ன பொண்ணு தானே, அம்மா என்ன மன்னிச்சுக்கிடுங்கம்மான்னு சொன்னா அது ஒண்ணு தெரியாது. பிராக்டிஸ் பண்ண சொல்றேன். ஏன்னா இங்க இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க சரியா இருப்பீங்க. இப்ப ஆள் பெருசாயிட்டீங்க, இப்ப படிச்சிட்டீங்க, இப்ப பதவியில் இருக்கிறீங்க, இப்ப பணம் இருக்குது, இப்ப அதிகாரம் இருக்குது. ஐயா யோசேப்பை போய் பாருங்க ஐயா, அவன் சிலுவையை பார்க்கவில்லை, சிலுவையின் தரிசனத்தையும் பார்க்கவில்லை, சிலுவையின் மன்னிப்பையும் அவன் பெற்றுக் கொள்ளவில்லை. தன்னை அருமையான குழியிலே தள்ளினவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறான், தன்னை குழியிலே கல்லறியும்படியாய் நின்றவர்களை அவன் அருமையான கோசோன் என்ற நாட்டை அவர்களுக்கு சொந்தமாய் கொடுக்கிறான். வாசிக்கலாம். அவங்க நிக்கிறாங்கயா. யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். பாருங்க, தீமை செய்தவர்னு பார்த்து சொல்றா, நீங்க தீமை செய்ததினாலே தான் எனக்கு நன்மை உண்டானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பலுகி பெருகினார்கள். ஆமென். நீ மன்னிக்கிறதுனால உயர்ந்துட்டே தான் போவீங்க. நீங்க நல்லா புரிஞ்சுங்க, குறைஞ்சு போவே மாட்டீங்க. ஏன்னா நீங்க மன்னிப்பை எத்தனை முறை பெற்றுக்கிறீங்க? இயேசுநாதர் இருந்து மன்னிப்பை நீங்க எத்தனை தடவை பெற்றிருப்பீங்க? ஒரு 100, ஒரு 200, ஒரு 300, ஒரு 500. கிறிஸ்துவ சபையினுடைய ஆராதனையே முதல் வந்த உடனே ஜெபமே, ஏசப்பா எங்க குறைகள் எல்லாம் மன்னியப்பா, எங்களை சுத்திகரிங்கப்பான்னு தான் ஆரம்பிக்கிறீங்க. 365 நாள் 365 மன்னிப்பை பெற்றுக்கிறீங்க. காலையிலயும் அப்படிதான், எங்க போனாலும் பேசிட்டு ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே மன்னியும், அப்பா இப்படி பேசிட்டேன், இப்படி நடந்துட்டேன். எப்படி நீங்க எனக்கு கணக்குப்படி ஒரு 1 லட்சம் மன்னிப்பை பெற்றிருப்பீங்க சொந்தமாகி. ஆமென். எப்போ மன்னிப்புதான். யாயா ஒரு தடவை மன்னிக்க கூடாதாயா? உன்னை பகைக்கிறவன், உன்னை வெறுக்கிறவன், உன்னை தள்ளி விடுறவன், உன்னை குறை சொல்றவன், உன்னை அருமையான புறக்கணிக்கிறவன் ஒரு தடவை மன்னிக்க கூடாது. நான் அதை பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். நான் பிரசங்கம் பண்றேன்னா பாஸ் நீங்க செய்வீங்களான்னு கேட்பீங்க. நான் பிராக்டிஸ் பண்ணிருக்கிறேன்யா. என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினவங்க, நான் எங்க வீட்டுக்கு வந்து அவனுக்கு லெமன் ஜூஸ் கொடுத்து அவனுக்கு ஜெபம் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருக்கிறேன். அவனை எப்படி ஜெபம் பண்றேன்னு நினைக்கிறீங்க? அவன் நமக்கு செய்த தீமை அளவே கிடையாது. அவனு மான நஷ்டீடு வழக்கு போட்டா அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் லட்சமே வாங்கிடலாம். ஒரு 4 சாட்சியை மட்டும் ரெடி பண்ணணும், அவ்வளவுதான் அந்த கேஸை ஃபைல் பண்றது. அவனை நான் மன்னிச்சு ஜூஸ் கொடுத்து, ஆண்டவரே இந்த பாண்டிச்சேரியில இவனையும் இவன் குடும்பத்தையும் பெருக பண்ணுவப்பா, இவனை ஆசீர்வதிங்கப்பா, இவனுக்கு நன்மை செய்யுப்பா.
அப்படி சொல்லி ஜெபம் பண்ணிக்கிறோம். ஜோசப்பை பத்தி ஒரு கதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இறந்து போன ஜோசப்ப மண்ணள்ளி போட்டுக்கிறான், கட்ட வார்த்தையா பேசியிருக்கிறான். புருஷன் மனைவி வீட்டுல போய் இந்த ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து 100 ரூபாய் கையில கொடுத்துருக்கான். அப்பதான் எனக்கு தெரியுது அவங்க 2 பேரும் இவன் கையை பிடிச்சி அழுறாங்க, மன்னிப்பு கேட்கறாங்க. என்ன ஜோசப் இப்படி இவங்க மன்னிப்பு கேட்கறாங்க? தப்பு கிப்பு பண்ணிட்டியா? நீ தப்பு பண்ணிட்டியா நான் கேட்கிறேன் அவனை. அப்பதான் அவன் சொல்றான், பாச இவங்க இப்படி பண்ணிட்டாங்க. அவ வேற திட்டுறா, மனைவி திட்டுறா. இவர் பெரிய ஏசுநாதரான் இவரு இப்படி பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா இதை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நான் சொல்லுகிறேன், பரலோகத்திலே நமக்கு மிகுந்த பலன் இருக்கிற. நாம் இயேசுவோடு கூட வாழ போகிறோம். இயேசுவோடு கூட நாம் தங்கி இருக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக 2000 வருஷமாய் உண்டு பண்ணின அவருடைய வீட்டை நாம் சுதந்தரித்துக் கொள்ள போகிறோம். அருமையான கிரீடங்கள் இருக்கிறது, அருமையான வெண்வஸ்திரங்கள் இருக்கிறது, அருமையான சிங்காசனம் இருக்கிறது. இரவும் பகலும் தேவனுடைய உலகத்தில் உள்ள பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து இரவும் பகலும் கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். மூன்றாவது ஆண்டவருடைய மன்னிப்பை உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். இந்த மன்னிப்பு எப்படிப்பட்ட மன்னிப்பு என்றால், இன்றைக்கும் பரிந்து பேசுகிற மன்னிப்புடையவராக இயேசு இருக்கிறார். இந்த மன்னிப்பு சிலுவையோடு கூட முடிஞ்சு போல, ஆண்டவருடைய மன்னிப்பு சிலுவையோடு கூட முடிஞ்சு போல. பிதாவின் வாசிக்கலாம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்தது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் மன்னித்து தூக்கிப் போட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்திலே நீ பாவம் செய்ய வேண்டும் என்று எழுதவில்லை, நீங்கள் பாவம் செய்யாதிருக்கும்படி எழுதுகிறார். நீங்கள் பாவம் செய்யும் போது பிதாவின் வலது பார்சத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் இடத்திலே கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தை தன் கையிலே ஏந்தினவராய் அவருக்கு காண்பிக்கிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், இவர்கள் பாவத்திற்காக நான் சிலுவையிலே ரத்தம் சிந்திருக்கிறேன், ஆகவே அவர்கள் தண்டனையை நான் ஏற்றிருக்கிறேன், ஆகவே அவர்களை தண்டிக்க கூடாது என்று அந்த இரத்தம் இன்றைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறபடியால் நீயும் நானும் ஜீவனோடு கூட இருக்கிறோம். அப்படியே நாம் ஜெபம். ஆமென். ஹalleluya. Glory to God, glory to God, glory to God. மாளிகையாய் கட்டப்படுகிறது, வாசஸ்தலமாய் கட்டப்படுகிறது, பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. உங்கள் இருதயம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். அதுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் யார், உங்கள் சுவாபம் என்ன, அது உங்களுக்கு நன்றாய் தெரியும். மாம்ச சுவாபத்திலே நீங்கள் செய்கிற கிரியைகளை நினைத்து மேன்மை பாராட்டாதிருங்கள். நான் செய்தது சரி என்று சொல்லாதிருங்கள். நான் செய்தது தப்பு, என்னை மன்னியும் என்று சொல்லுங்கள். எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரோடு கூட பேசுங்கள். ஆமென். ஆண்டவரே, உம்மை போல ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். என்னாலே மன்னிக்க முடியவில்லை. என்னை துன்பப்படுத்தினவர்களை நான் பகைக்கிறேன், என்னை துன்பப்படுத்துகிறவர்களை நான் எதிர்க்கிறேன், நான் துன்பப்படுத்தவர்கள் அழிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். என்னை மன்னியும் ஐயா. உம்மை போல ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். எல்லாரும் கேளுங்கள், எல்லாரும் கேளுங்கள். நாம் அதிலே குறைவுள்ளவர்களாயிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஞானஸ்நானம் பெற்று விட்டோம், அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டோம், ஊழியமும் செய்கிறோம், தீமையும் செய்கிறோம். அல்லேலூயா. கதர கதுரப கதரி கலக சந்தர கபனா. ஆண்டவரே, எங்களை மாற்றட்டும், உம்முடைய வார்த்தைகளை உருவாக்கட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய இருதயம் எங்களுக்கு இல்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம். உம்முடைய இருதயம் எங்களுக்குள்ளே இல்லை. எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களால யாரையும் மன்னிக்க முடியவில்லை. எங்களை மன்னிக்க முடியா, எங்களுக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை தாரும் ஆண்டவரே.
உடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனையில் வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக.